ஆல்ஃபா மேல்ஸ் அப்படிங்கிறவங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்ஃபா ஹேபிட்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நாம் எதையோ ஒன்று சாதிக்கணும்னா கண்டிப்பாக பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் இல்லாட்டி நமக்கு நெருக்கமானவங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மை பார்த்து கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க சொன்னது பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த பெருசாக எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கல. எல்லார் மனசுலையும் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், நல்லா படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லாட்டி படித்து இப்போ தான் வேலை தேடக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு போர் குணம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த போர் குணத்தை இப்போ நான் தட்டி எழுப்ப போகிறேன். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் உங்களுடைய டைரி இல்லாட்டி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அட்லீஸ்ட் 1% சேஞ்ச் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த 1% சேஞ்சால் ஒரு உலகத்தை திருப்பி பார்க்க வைத்த பல சக்திகள் இருக்கின்றன. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு 1% சேஞ்சை தரப்போகுது. ரொம்ப விசித்திரமான, உண்மையான, முக்கியமான ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு 1% சேஞ்சால உலகத்தை மாற்ற முடியுமா விக்கி அப்படிங்கிற கேள்விதான் இப்போ உங்க முன்னாடி வந்து நிற்கும். நான் சொல்ற விஷயம் ஏதோ ஒரு கற்பனையோ யாரோ எழுதி வைத்த நாவலோ கிடையாது. உண்மை சம்பவம். 2003 பிரிட்டன் அப்படிங்கிற நாட்டை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பூமியில இருக்கக்கூடிய நாடுகள்ல 40% அதிகமான நிலப்பரப்பை அவங்களுடைய அடிமையாக வைத்திருந்த ஒரு நாடு தான் இந்த பிரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு. ஆனா இந்த பிரிட்டனுக்கு பெரிய ஒரு அவமானம் இருந்துச்சு 2003 வரை. என்ன அவமானம் தெரியுமா? யூரோப்பில் டாப்பாக இந்த மோட்டார் சைக்கிள் இல்லாட்டி ஸ்கூட்டர் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த பிரிட்டனில் இருக்கக்கூடிய சைக்கிள் ஓட்டக்கூடிய வீரர்களுக்கு மட்டும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த சைக்கிள் கிளப்பில் இருக்கீங்களா, பிரிட்டனுடைய சைக்கிள் கிளப்பில் இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் விற்கப்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஒலிம்பிக். இந்த சைக்கிளிங் அப்படிங்கிறதுலாம் நமக்கு பார்த்துருப்போம். சைக்கிளிங்கில் ஒலிம்பிக் விளையாட்டு அப்படிங்கிறது இருக்குது. கடந்த 110 வருடங்களா 2003 நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக பிரிட்டன் வின் பண்ணது 1908. அதன் பிறகு அவங்க வின் பண்ண சரித்திரமே இல்லை. என்ன ஆனாலும் சரி, எத்தனை வீரர்களை மாற்றினாலும் சரி, எத்தனை சைக்கிளை ரிப்பேர் பண்ணாலும் சரி, புதுசாக வாங்கி கொடுத்தாலும் சரி, பிரிட்டன் சைக்கிளிங் குரூப்பால் வின் பண்ணவே முடியலை. டூர் டி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது. இந்த F1 ரேஸ் மாதிரி சைக்கிளில் டூர் டி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பிரிட்டனால் எந்த விதத்திலும் வெற்றியை வாங்கவே முடியலை. எல்லாரும் தலையை பிச்சுட்டு அப்படியே ஓடுறாங்க. பிரிட்டன் சைக்கிளிங் அவ்வளோதான், ஃபெயிலியர், எவனுமே கிடையாது, யாரோ நமக்கு சதி செஞ்சுட்டாங்க, யாரோ நமக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. ஆனால் கடைசியாக இதெல்லாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வாரார். அவருடைய பெயர் டேவ் பிரைல்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான். உங்கள் வாழ்க்கையில் டேவ் பிரைல்ஸ்ஃபோர்டா இப்போ நான் இருக்க போகிறேன். அந்த சைக்கிளிங் அந்த வீரர்கள் வாழ்க்கையில் டேவ் அவர்கள் இருந்தாங்க. டேவ் அவர்களை பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வைக்குது. அவங்கள வேலைக்கு கொண்டு வராங்க. டேவ் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹிஸ்ட்ரியும் வாசித்து பார்க்குறார். உங்கள் மனசை நான் வாசித்து பார்க்குற மாதிரி அவரும் எல்லா ஹிஸ்ட்ரியும் வாசித்து பார்க்குறார். 1000 சோகங்கள் நம்ம வீட்டில் இருக்குது, நமக்கு இருக்குது. எவ்வளவோ நட்புகளால் நம்ம முதுகில் வாங்கின வலி வேதனைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நிறைய அவமானங்கள் இருக்குது. இதே அவமானங்கள் அந்த சைக்கிளிங் வீரர்களுக்கும் இருந்துச்சு. இந்த அவமானங்களை களைவதற்கு அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தான். அந்த வெற்றியை எப்படி அடைய வைக்கலாம்? எர்த் ஷேட்டரிங்காக இருக்கணும். பூமியை நடுங்கிற மாதிரியான ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் சொல்லும்போது இல்லை உங்களுடைய சைக்கிள் எல்லாம் கொண்டு வாங்க, நீங்கள் யூஸ் பண்ண சைக்கிள் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சைக்கிள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. அந்த சைக்கிள் எல்லாம் நிறுத்தப்படும் போது ஒவ்வொரு சைக்கிளினுடைய சீட்டையும் பார்க்கிறார். இந்த சீட் இப்படி இருக்குது, இந்த சீட் இப்படி இருக்குது, இந்த சீட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி ஓட்டுனீங்க அப்படிங்கிறத தரவாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த சீட்டில் 1% சேஞ்சை வருத்துகிறார். சின்ன ஒரு சேஞ்ச், இது ஸ்லைட்லி இப்படி இருக்குது, கொஞ்சமாக நிமித்தி வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். எல்லாரும் அவரை முட்டாளாக பார்க்குறாங்க. பைத்தியக்காரன், யாரோ நமக்கு பைத்தியக்காரனை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த சீட்டை நேராக நிப்பாட்டினா நம்ம ஸ்பீடாக ஓடிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. சீட்டோடி மட்டும் அவர் நிப்பாட்டலை. சைக்கிளிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சீட்டில் இருந்து ஒரு வீரர் போடக்கூடிய சியூட் வர எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுறார். எல்லா ஒர்க்கையும் டிவைட் பண்ணுறார். சைக்கிளினுடைய சீட், அதனுடைய டயர், அந்த டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது,
அந்த சீட்டு மட்டும் இல்லாமல் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பொசிஷன் எப்படி இருக்கு, ஒவ்வொரு சைக்கிள் வீரரும் ஓட்டும் போது அவருடைய மசில்ல எந்த மாதிரியான பெயின் வருது, அந்த பெயினுக்கு அவங்க எந்த மாதிரியான ஜெல் தடவுறாங்க, எந்த இடத்துல வச்சு இந்த டூர் நடக்குது, இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிவைட் பண்றார். நீங்களும் உங்க வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்முடைய ஹாபி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, உன்னுடைய ஹாபி என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஹாபி அப்படிங்கிறது ஏதோ நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அடுத்த வரும் காலத்திற்கு நம்மை தயார்படுத்துவதற்காகத்தான் ஹாபிஸ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இவர் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி எல்லாத்துலேயும் 1% மாற்றம் அப்படிங்கிறத அவர் கொண்டு வரார். என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வந்தார்? சாதாரண ட்ரெஸ் போடாதீங்க, நாம போகக்கூடிய இடம் குளிராக இருக்கு, ஸோ கொஞ்சம் ஹீட்டடான எலக்ட்ரிக்கலி ஹீட்டடான ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போட வைக்கிறாங்க. நம்ம சைக்கிள் ஓட்டும் போது அதிகமாக காற்று நம்ம மேலே படுது, ஸோ இந்த மாதிரியான அடுத்த ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லி இன்னொரு ட்ரெஸ்ஸினுடைய ஒரு 1% சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வரார். மறுபடியும் ஒரு சர்ஜனை கொண்டு வரார். சர்ஜனை கொண்டு வந்து எல்லாருக்கும் பெயின் எங்கே இருக்குது, நீங்கள் சைக்கிள் ஓட்ட சொல்கிறார். ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிளை ஓட்டின பிறகு தசைப்பிடிப்பு வரக்கூடிய நபர்களை கூப்பிட்டு அந்த சர்ஜனையும் கூப்பிட்டு ஜெல்லை தடவுங்க அப்படிங்கிறார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஏரியா, இந்த ஜெல் தடவி அதில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10 நபர்களுக்கு ஜெல் தடவுனதில் ஒரு நபர் சீக்கிரமாக குணமாகிறார். ஆனால் 10 பேருக்கும் டிஃப்ரெண்டான ஜெல் தடவப்பட்டது. அந்த ஒரு நபர் சீக்கிரமாக குணமானார் பார்த்தீங்களா, அந்த ஜெல்லை சூஸ் பண்ணுறார். 1% 10ல் ஒரு ஜெல்லை சூஸ் பண்ணுறார். அந்த 10ல் ஒரு ஜெல் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அதில் 1% நீங்கள் இந்த ஜெல்லை தான் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி யாருமே யோசிக்காத எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான சேஞ்சை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். நான் சொல்றது வெறுமனே ஒரு சேஞ்ச் கிடையாது, பாசிட்டிவ் சேஞ்ச். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. 2 விதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று பாசிட்டிவ் சேஞ்ச், இன்னொன்று நெகட்டிவ் சேஞ்ச். பாசிட்டிவ் சேஞ்சுனா நாம இப்போ இருக்கக்கூடிய லெவலை விட அடுத்த லெவலுக்கு போவோம். நெகட்டிவ் சேஞ்சுனா இப்போ இருக்கக்கூடிய லெவலை விட டவுனுக்கு வருவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வலியை விட சீக்கிரமாக நிவாரணம் செய்யக்கூடிய ஜெல் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், அதை யூஸ் பண்ண அப்படிங்கிறார். இந்த வீரர்களை கொண்டு போகிறதுக்காக ஒரு ட்ரக் இருக்கு. இந்த வீரர்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்குது. அந்த ட்ரக் முழுவதுமாக வெள்ளை கலர் பெயிண்ட் அடி. ஏன் அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்குது? தூசி, வெள்ளை கலரில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா உடனடியாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜலதோஷம், அவங்கள கோல்டு அஃபெக்ட் பண்ணாத வண்ணம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறார். ஏன்னா ஒரு வீரனுக்கு உடல் தகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உடல் தகுதியை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதுலேயும் 1% சேஞ்ச் அப்படிங்கிறது மைக்ரோ சேஞ்ச். நான் சொல்கிற ஆல்ஃபா சேஞ்ச் தான் அவர் செய்ய வைக்கிறார். எல்லாம் செஞ்சாச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 100 பிரித்து அந்த 100லையும் சின்ன சேஞ்சஸை கொண்டு வரார். இப்போ இந்த 100 சேஞ்சஸும் 100லையும் சின்ன சேஞ்சஸ் தான் செஞ்சாரு. இது எந்த மாதிரியான மேஜிக்கை நிகழ்த்தியது தெரியுமா? 2008 ஒலிம்பிக், 2003ல் இவர் இங்கே வந்திருக்காரு. 2008ல் அடுத்த ஒலிம்பிக் நடக்குது. 2008ல் சைக்கிள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ரேஸில் 60% கோல்டு மெடலை தட்டி எடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டனுடைய சைக்கிளிங் தான். பிரிட்டனுடைய சைக்கிள் குரூப், அவங்க அந்த வீரர்கள் 60% கோல்டு மெடலை தட்டுறாங்க. உலகம் வியந்து பாராட்டுது. எப்படி இது சாத்தியம்? 108 வருடங்கள் இல்லாத அளவுக்கான வெற்றியை எத்தனை நாடுகள் முயன்றாலும் பிடிக்க முடியாத ஒரு வெற்றியை 60% கோல்டு மெடலை இவங்க தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அடுக்கடுக்கா எல்லாருக்கும் வெற்றி கிடைக்குது. எப்படி தெரியுமா? அடுத்த 4 வருஷத்துல லண்டன்ல வச்சு ஒலிம்பிக் நடக்குது. 2008ல் பீஜிங்ல வச்சு ஒலிம்பிக் நடந்தது. 60% கோல்டு எடுத்துக்கிட்டாங்க. லண்டன்ல வச்சு ஒலிம்பிக் நடக்கும்போது அங்க 9 ஒலிம்பிக் ரெக்கார்டையும் 7 உலக சாதனையும் இந்த சைக்கிளிங் குரூப் அப்படிங்கிறவங்க செய்யறாங்க. அதே வருஷத்துல பிராட்லி விகின்ஸ் அப்படிங்கிறவர் தான் டூர் டி பிரான்ஸ், அந்த டூர் டி பிரான்ஸ் முக்கியமான ஒரு ஈவெண்ட்னு சொன்னோம்ல, அதனுடைய சைக்கிள் சாம்பியனா மாறுறாரு. அடுத்த வருஷம் அவங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய நபர் அதே சைக்கிள் சாம்பியனா மாறுறாரு. 2015, 2016, 2017 அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா இந்த டூர் டி பிரான்ஸினுடைய ஹீரோக்களாக, சாம்பியன்ஸாக மாறக்கூடிய நபர்கள் எல்லாருமே பிரிட்டனை சார்ந்தவர்கள். எப்படி இது சாத்தியமானது? குறிப்பா சொல்லப்போனா 2007 2017 வரை பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்ட் அப்படிங்கிறவங்க 178 வேர்ல்டு சாம்பியனையும் 66 ஒலிம்பிக் அண்ட் பாரா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸையும் 5 டூர் டி பிரான்ஸினுடைய வெற்றியும் தேடி கொடுக்கிறார்கள். 10 வருடத்துல 108 வருடங்களாக உழைத்த எந்த உழைப்புக்கும் வழி இல்லை, அது சரியா வேலை செய்யலன்னு சொன்னதை அப்படியே துடை தெரிந்து காண்பிக்கிறார் டேவ். எல்லாரும் சொல்ற மாதிரி மேசிவான ஒரு சக்சஸுக்கு மேசிவான ஒரு ஆக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடையாது. நம்ம ஆக்ஷன் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா மாறணும் அப்படிங்கிறாங்க. நாம ஒரு 10 ரூபாய் ஒரு பேங்க்ல கொண்டு போடுறோம். 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி. அந்த 1 ரூபாய் வட்டிக்கு மறுபடியும் ஒரு வட்டி கிடைக்கும். வட்டிக்கு வட்டி கிடைக்கிற விஷயம் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய நம்முடைய செயல் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக நமக்கு மறுபடியும் அட்வான்டேஜாக இருக்கணும். அந்த அட்வான்டேஜாக எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஹாபியிலேருந்து நீங்கள் தொடங்கணும். ஒரு புத்தகம் ஒரு பேஜ் வாசிக்கிறதுனால நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாசிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சைனீஸ் லாங்குவேஜோ இல்லாட்டி ஃப்ரான்ஸோ படிக்க போய் ஒரு சென்டென்ஸை மட்டும் வாசிச்சதுனால நான் 1% வாசிச்சிட்டேன் அப்படின்னால உங்களால் அதை என்ன செஞ்சிட முடியாது, உடனடியாக அந்த லாங்குவேஜை படிக்க முடியாது. ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா அந்த லாங் டேர்ம் கோலை சின்னதாக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படி சின்னதாக டிவைட் பண்ண பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த 1% சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. இன்னைக்கு ஒரு பேஜ் வாசிச்சிங்களா, நாளைக்கு 1.1 பேஜை நீங்கள் வாசிக்கணும். அதாவது 1% சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஒரு போர் குணம் உங்களுக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நாம் சக்ஸஸை நேரடியாக பார்க்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 1% சேஞ்ச் ஆகிறதுனால உடனடியாக நமக்கு சக்ஸஸ் தெரியாது. 10 தினங்கள் அதே மாதிரி 1% சேஞ்ச் ஆகிறதுனால பெருசாக உங்களுக்கு வெற்றி எதுவுமே தெரியாது. நம்ம மனசு சோர்வடையும். நம்ம 1% சேஞ்ச் பண்ணிட்டோமே, ஆனாலும் நமக்கு வெற்றி கிடைக்கலையே, ஆனாலும் நம்ம நினச்ச மாதிரியான ஒரு அவுட்புட் வரலையே. 3 தினங்கள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு 3.5 தினங்களா 4 தினங்களா எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம பாடி இன்னும் ஷேப்பாக மாறலையே அப்படிங்கிற எண்ணம் வரலாம். ஆனால் இது 3 தினங்களில் கிடையாது. ஒருவேளை உங்களுடைய எக்ஸசைஸ் அப்படிங்கிறது 30 தினங்கள் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸை நீங்கள் 28 தினங்கள் முடிக்கும் போது 30 தினங்களை விட கூடுதலான உங்களுடைய பாடி ஷேப் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் இது சாதாரணமாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, மேத்தமேட்டிக்கலாக சொல்கிறேன். 365 தினங்கள் 1% உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாசிட்டிவான சேஞ்சை உருவாக்குறீங்க அப்படின்னா, இந்த வருடம் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதே நாள் அடுத்த வருடம் வர 1% சேஞ்ச் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற விக்கியை விட 37 மடங்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக நிறைய படித்த நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய இல்லாட்டி 1% பாசிட்டிவ் சேஞ்ச் உண்டாக்குன ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் 37 மடங்கு அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் 1% தினசரி 1% நீங்கள் படிக்காமல் இல்லாட்டி உங்களுடைய அந்த ஒரு சேஞ்ச் நெகட்டிவாக போனது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் 0% இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். புரியுதா? நீங்கள் நெகட்டிவாக உங்களுடைய வாழ்க்கையை 1% சேஞ்ச் பண்ணிங்கன்னா 0% இம்ப்ரூவ்மெண்ட்டும், அதே இது 1% பாசிட்டிவாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா 37 மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். 1% சேஞ்ச் ஆகிறதுனால ஏதாவது வித்தியாசம் நடக்க போகுதா விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில் ஏறி, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நியூயார்க் சிட்டிக்கு ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறீங்க. இவர் நினைக்கிறார், அந்த பைலட் நினைக்கிறார், 1% 1 டிகிரி சும்மா தள்ளி ஓட்டுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னா, நாம நியூயார்க் சிட்டிக்கு இறங்குறதுக்கு பதிலாக வாஷிங்டன் டிசியில் போய் இறங்கிடுவோம். வெறும் 1 டிகிரியில் என்ன சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சவங்களுக்கான சிம்பிளான எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். ஸோ 1% மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக நிகழும். அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தார் டேவ் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்கள் மனசு ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு போர்க்குணத்தை உருவாக்கிக்கோங்க. 1% சேஞ்ச் இன்னையிலேருந்து நான் கண்டிப்பாக பாசிட்டிவான சேஞ்ச், இங்கே வந்து நெகட்டிவ் சேஞ்ச் இல்லை, பாசிட்டிவான சேஞ்சை இன்னையிலேருந்து நான் உருவாக்குவேன். சாப்பிட்றதுல இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், இன்னும் சத்தான பொருளை அதிகமாக சாப்பிடுவேன். அப்படியே நான் எக்ஸசைஸில் 1% இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக எக்ஸசைஸ் பண்ணுவேன். நான் கான்சன்ட்ரேஷன் இன்னும் 1% கூடுதலான கான்சன்ட்ரேஷன் இருக்க போகிறேன். சாப்பாடு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் 1% நல்ல டேஸ்ட்டை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு % உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூட்ட அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியாக 37 மடங்கு பெரிய ஒரு நபராக உங்களை மாற்றும் அடுத்த வருடத்தில். அதுக்கு அடுத்த வருடத்தில் நீங்கள் 60 மடங்கு சூப்பரான ஒரு பர்சனாக மாறிடுவீங்க. 3 வருடத்தில் 100% அந்த விக்கியா இந்த விக்கி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்த ராஜேஷா இந்த ராஜேஷ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்த அப்துல்லாவா இந்த அப்துல்லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்த யோவானா இந்த யோவான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கும். புரியுதா? வெறும் 3 வருஷத்தில் 1% சேஞ்சில் புதிய ஒரு நபரை உங்களால் உருவாக்க முடியும். உங்களை நீங்களே புதுப்பிக்க முடியும். இதுதான் அட்டாமிக் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மைக்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 1% இதோடி முடியுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதை விட இன்னொரு மேஜிக் தருணமும் இருக்குது. அதை வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் எனக்கு சத்தியம் பண்ண போகிறீங்க? 1% நான் கூடுதலெல்லாம் கேட்கல, செய்கிற விஷயத்தில் 1% இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்க? ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை செயல்முறைப்படுத்துவீங்க. நாளைக்கு இல்லை, இன்னும் 1 வருடத்தில் நீங்கள் 37 மடங்கு நல்ல ஒரு மனிதராக உங்களை பார்க்க விரும்புகிறேன். நானும் இந்த சேலஞ்சுக்கு வரேன். 1% சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கீழே யாரெல்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்களோ, நாம் எல்லாம் ஒன்று மக்கா, நாம் எல்லாம்
நம்மை புதுப்பிக்க போகிறோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.